தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அறிவை தேடிய நம்முடைய பயணம் தொடர்கிறது. இன்றைய பயணத்திலே அருமை தோழர் சிவகுமார் அவர்கள், ஆரணியினுடைய கிளை செயலாளர், இன்று நமக்கு அளிக்கக்கூடிய அந்த தலைப்பு என்பது தேசிய சேமிப்பு பிரிவினுடைய கிளைம் செட்டில்மெண்ட். இந்த கிளைம் செட்டில்மெண்டிற்கான முக்கியமான விதிகள் என்ன, அடிப்படை விதிகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை என்ன, மற்றும் இந்த விதிகளிலே இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன, இவைகளை பற்றி எல்லாம் இந்த அறிவை தேடிய நம்முடைய பயணத்திலே இன்று விவரிக்க இருக்கின்றார். அனைவரும் இதை முழுமையாக கவனித்திட வேண்டும். ஏனென்றால் இது நாள்தோறும் நாம் சந்திக்கக்கூடிய அலுவலகத்திலே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு தேவையாகும். ஆகவே விதிகளை முழுமையாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி சிவகுமார் அவர்களை இந்த விரிவுரையை துவக்க அழைக்கிறேன். சிவா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சிவா, அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே 2 கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான ரூலிங் அப்டேட் ஆயிருக்கு. அப்படி சார் வீடியோ தெரியல சார். எல்லாரும் முருகன் சிவகுமார டேக் பண்ணிக்கங்க. எல்லாரும் முருகன் சிவகுமார டேக் பண்ணிக்கங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லைட் இருக்கு. இது கவனிங்க. நான் அப்புறமா அந்த ஸ்லைட் எல்லாம் ஷேர் பண்றேன். யாராவது இடையில டவுட் ஏதாவது இருந்தீங்கன்னா கடைசியா கிளாஸ் முடிச்சுட்டு கடைசியா கேளுங்க, சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளைம் வந்து பார்த்தோம்னா என்னென்ன பேசிஸ்ல கிளைம் செட்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பேசிஸ்ல, ரெண்டாவதா லீகல் எவிடன்ஸு, மூணாவதா வந்து வித்தவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் லீகல் எவிடன்ஸ். அது வந்து 5 லட்ச ரூபாய் வரைக்குமே நம்ம பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா கட்டாயம் சக்சஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். கோர்ட்ல இருந்து சக்சஷன் சர்டிஃபிகேட் வாங்கினாதான் அந்த கிளைமை செட்டில் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் பேசிஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நாமினேஷன் ரிஜிஸ்டர் பண்ண கேசஸ், அப்புறம் லீகல் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணா, அப்புறம் வித்தவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் லீகல் எவிடன்ஸ் வந்து எவ்வளோன்னா மேக்சிமம் 5 lakhs வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா சக்சஷன் சர்டிஃபிகேட் கட்டாயம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த கிளைமை வந்து செட்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி, இந்த லிமிட் எப்படி அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னே வந்து எல்லாமே பழைய ரூலிங் பிரகாரம் வந்து எல்லா அக்கௌண்ட்டோட பேலன்ஸையும் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம், புது கிளைம் ரூல் மாறினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டுக்குமே தனித்தனி கிளைம், தனித்தனி லிமிட்டு. இப்போ ஒரு கிளைமெண்ட்டை வந்து 10 அக்கௌண்ட் எடுத்துன்னு வராங்கன்னா அந்த 10 அக்கௌண்ட்டுக்கும் செப்பரேட் கிளைமாக தான் வாங்கணும். செப்பரேட் லிமிட் தான் எடுத்துக்கணும். மொத்தத்தையும் கன்சாலிடேட் பண்ணி எடுக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். கிளைம் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே ஒரு கிளைம் தான் ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைம் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாங்களோ அங்கேயே கிளைம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து அவரு வெரிஃபை பண்ணணும். என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேம் வந்து டேலி ஆகுதா, ஃபினாக்கல்ல, பாஸ்புக்கில், சர்டிஃபிகேட்டில், டெத் சர்டிஃபிகேட்டில், இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணணும். நேம் அவரோட பேர் தான் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறமா நாமினி போட்டிருக்காங்களா, நாமினேஷன் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, நாமினி பேர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். பேலன்ஸு பாஸ்புக்கில் இல்லை சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருந்தா எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஃபினாக்கலோட செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது அந்த அக்கௌண்ட்டுக்கோ இல்லை சர்டிஃபிகேட்டுக்கோ கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்குதா, இது கொடுக்கக்கூடாது, இல்லை டிஸ்பியூட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது கோர்ட் ஆர்டரோ இல்லை டேக்ஸ் அத்தாரிட்டிலேருந்து ஏதாவது வந்திருக்கா, இல்லை அந்த அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது அப்ஜெக்ஷன் சிஓல ஏதாவது போட்டிருக்காங்களா, பெண்டிங்கா இருக்குதா அப்படின்றத வந்து பார்க்கணும். இது வந்து முக்கியமா என்னென்ன பார்க்கணும்னா, கோர்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வேணாம், அந்த அக்கௌண்ட் சம்பந்தமா ஏதாவது டிஸ்பியூட் இருக்குதா, அது சம்பந்தமா ஆர்டர் வந்ததுதான்னு பார்க்கணும்.
டேக்ஸ் அத்தாரிட்டி கிட்ட இருந்து ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரீஸ் ஆயிருக்கா, என்ன ரீசனுக்கு ஏதாவது ஃப்ரீஸ் ஆகிக்குதான்னு பார்க்கணும். பிளட்ஜ் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் எதனா அப்ஜெக்ஷன் இருக்கா அந்த அக்கௌண்ட் மேல அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் நாமினேஷன் இருந்தா அந்த நாமினி வந்து should be satisfactorily identified by taking ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடியும் நம்ம வந்து வாங்கி நாமினியை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் யாரெல்லாம் கிளைம் பண்ணலாம் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நாமினி யார் போட்டிருக்காங்களோ, ஒரு நாமினியோ இல்லை மோர் தென் ஒன் நாமினியோ அவங்க இருந்தால் அவங்க கிளைம் பண்ணலாம். அப்படி இல்லை, லீகல் இயர் இஸ் எனி பர்சன் மேல் ஆர் ஃபீமேல் who is entitled to succeed the property of the deceased person under certain law. லீகல் இயர்னா என்ன, அவங்க உறவு முறையில் யார் யார் எல்லாம் இருக்காங்க, லீகல் இயர் சர்டிஃபிகேட்ல யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்க யார் ஒன்னாலும் கிளைம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாமினி போட்டிருந்தா நாமினி வந்து லீகல் இயராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யார் ஒன்னாலும் இருக்கலாம், அவங்க கிளைம் பண்ணலாம். நாமினி போட்டிருந்தா நாமினி, ஒரு நாமினினா ஒரு நாமினி கிளைம் பண்ணலாம், மோர் தென் ஒன்னுன்னா மோர் தென் ஒன் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லீகல் இயர் அப்படின்னா லீகல் இயர் யார் கிளைம் பண்றாங்களோ அவங்களோட லீகல் இயர் சர்டிபிகேட்ல அவங்க பேர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிமார்க் வந்து எழுதணும். அந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, கிளைம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி என்ன எழுதணும்னா, ஏஓஎஃப்ல நம்ம மற்ற என்னென்ன ரெக்கார்டு இருக்கோ அந்த ரெக்கார்ட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி டெபாசிட்டர் ஆர் அக்கௌண்ட் ஹோல்டர் ரிப்போர்ட்டட் டு ஹேவ் டைட் ஆன் அப்படின்னு எந்த தேதியில் இறந்துட்டாரோ அந்த தேதி போட்டு ரெட் இங்க்ல எழுதி கையெழுத்து போட்டு வைக்கணும். அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமார்க்கு கட்டாயம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ல நோட் பண்ணணும். SB3 இல்லை ஏஓஎஃப் ஏதோ இருந்ததோ அதுலயும் எழுதிடணும். சிஃப்ல அதே மாதிரி டிசீஸ்டுன்னு மார்க் பண்ணணும். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்போ மார்க் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இது ஆனால் சிஃப்ல நம்ம டெப்த்ன்றதை மாடிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட்லயே பண்ணிடாதீங்க, நான் கடைசியா சொல்றேன். ஆனா சிஃப்ல நம்ம கிளைம் செட்டில் பண்ணும்போது கட்டாயம் வந்து மாடிஃபை பண்ணணும், டெத் ரிமார்க் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது எல்லாம் என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு எல்லாத்தையும் கேட்கணும். ஏன்னா லிமிட் எல்லாம் பார்க்கணும், MIS அந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம். அதனால வந்து அவங்க கிட்ட என்னென்ன கிளைம் இருக்கு, உங்ககிட்ட வேற ஏதாவது கிளைம் இருக்கா, SB மட்டும் எடுத்துன்னு வந்தாங்களா, RD இருக்கா, இல்லை வேற ஏதாவது இருக்கா, எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து செக் பண்ணி, எல்லாம் MIS மாதிரி இருந்தால் லிமிட் எல்லாம் எக்ஸீட் ஆகுதா அது மாதிரிலாம் செக் பண்ணணும். அதனால எல்லா புக்கையும் எடுத்துட்டு வர சொல்லி அவங்க கிட்ட கிளைம் நீங்க செக் பண்ணி வாங்குறது நல்லது. அதுக்கப்புறமா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்ன 3 கேட்டகரியா பிரிக்கலாம். வித் நாமினேஷன், நோ நாமினேஷன், வித் லீகல் எவிடன்ஸ், நோ நாமினேஷன், நோ லீகல் எவிடன்ஸ். அதுதான் 5,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொன்னேன். அதுக்கு மேல போச்சுன்னா சக்சஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னேன். இப்போ லீகல் எவிடன்ஸ்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோபோட் ஆஃப் வில், சக்சஷன் சர்டிஃபிகேட், லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இது 3மே லீகல் இயர்ன்னு சொல்லுறோமோ. இப்போ ரீசெண்டா SB ஆர்டர் 16/2023 18/7/2023 டேட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல லீகல் இயர் சர்டிபிகேட் இஷ்யூடு நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் தாசில்தார் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற தாசில்தார் இஷ்யூ பண்ண லீகல் இயர் சர்டிபிகேட் கூட நம்ம லீகல் எவிடன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ரீசெண்டா இந்த 16/2023 SB ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான சேஞ்சு. இது நம்ம வந்து இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்டோ, ப்ரோபோட் ஆஃப் வில்லோ, லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்குறதெல்லாம் ரொம்ப சிரமம். நிறைய காசு செலவு பண்ணாதான், நிறைய அலைஞ்சாதான் வந்து வாங்க முடியும். ஆனா இந்த லீகல் இயர் வந்து ஈஸியா தாலுகா ஆஃபீஸ்லயே வாங்கிக்கலாம். அதனால இதை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல கேட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்ல கேட்டு இப்போ அதுக்கு பர்மிஷன் கொடுத்து லீகல் இயர் வாங்கினா அதை வச்சு செட்டில் பண்ணலாம் கிளைமு அப்படின்னு சொல்லி இந்த 16/2023 ஆர்டர்ல போட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான சேஞ்சஸ், இது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் லிமிட் பாத்தீங்கன்னா நம்ம 3ஆ பிரிச்சோம் இல்லைங்களா, வித் நாமினேஷன், வித்தவுட் நாமினேஷன், நோ லீகல் எவிடன்ஸ். அதாவது கிளைம் வந்து அப் டு 5 lakh வரைக்கும். இந்த கிளைம் வந்து எப்போ செட்டில் பண்ணணும்னா ஆஃப்டர் 6 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் டெத் ஆஃப் தி டெபாசிட்டர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா லீகல் எவிடன்ஸ் தான் மேல சொன்ன 4 பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் தான் லீகல் எவிடன்ஸ். ப்ரோபோட் ஆஃப் வில், லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட், சக்சஷன் சர்டிஃபிகேட், இப்போ ரீசெண்டா சொன்ன லீகல் இயர் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை தி தாசில்தார். இது எல்லாமே வந்து லீகல் எவிடன்ஸ்ல வரும். முன்ன 3 தான் இருந்தது, இப்போ 4 லீகல் எவிடன்ஸா சேர்த்திருக்காங்க. அது வந்து
இப்போ ரீசெண்டா நம்ம 2023 7வது மாசத்துல வந்திருக்கு அந்த ஆர்டர். இப்போ லிமிட் வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. நாமினேஷனு, நோ நாமினேஷனு, லீகல் எவிடன்ஸ் 3 கேசஸா பிரிச்சிருக்கோம். அதுல இதுல எல்லா கேட்டகரியுமே பொருந்தும். எல்லா டைப் ஆஃப் அக்கௌண்ட்டும் எஸ்பி, ஆர்டி, எம்ஐஎஸ், டிடி, சீனியர் சிட்டிசன், சேவிங்ஸ், எஸ்எஸ்ஏ, பிபிஎஃப், கேவிபி, என்எஸ்சி எல்லா ஸ்கீமுமே எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டைம் ஸ்கேல் போஸ்ட் மாஸ்டரா இருந்தாலோ இல்ல எல்ஐஜி போஸ்ட் மாஸ்டரா இருந்தாலோ அவருக்கு நாமினேஷன் போட்டிருந்தா எந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி லிமிட் அவர் எவ்வளவு அமௌண்ட் கொண்டாலும் கிளைம் சாங்ஷன் பண்ணிக்கலாம். அதே அவர் வந்து நோ வித்தவுட் நாமினேஷன் நோ லீகல் எவிடன்ஸ்னா அவர் அப் டு 50,000 மட்டும்தான் கிளைமை செட்டில் பண்ண முடியும். ஒருவேளை அந்த 50,000க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த கிளைம் பேப்பர்ஸை அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி டிஓக்கு சாங்ஷனுக்கு அனுப்பிச்சிடணும். லீகல் எவிடன்ஸ் கொடுத்திருந்தாலுமே அவருக்கு 50,000 வரைக்கும் தான் லிமிட்டு. அதுக்கு மேல போச்சுன்னா அவர் வந்து டிஓக்கு தான் அந்த கிளைம் பேப்பர்ஸை அனுப்பணும். அடுத்தது சப் போஸ்ட் மாஸ்டர், டெப்டி போஸ்ட் மாஸ்டர் இன் ஹையர் செலெக்ஷன் கிரேட் ஆல் நான் கஸ்டடி. அது வந்து HH 1 அப்புறம் HHG 2 அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிற போஸ்ட் மாஸ்டருக்கு நாமினேஷன் இருந்தா நோ லிமிட் தான். லீகல் எவிடன்ஸ் இல்ல, நாமினேஷனும் இல்லை அப்படின்னா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க சாங்ஷன் பண்ணலாம். அதுக்கு மேல போச்சுன்னா டிஓக்கு அனுப்பணும். அதே லீகல் எவிடன்ஸ் அவர் கொடுத்திருந்தாரு, இந்த 4 பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 4 இதுல ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நோ லிமிட்ல இவர் சாங்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீனியர் போஸ்ட் மாஸ்டர், டெப்டி சீஃப் போஸ்ட் மாஸ்டர், சூப்பர்டென்ட், அது எல்லாமே சீனியர் சூப்பர்டென்ட். அதுக்கப்புறம் வந்து கசட்டட் குரூப் ஏ எல்லாமே வந்து 5 lakh வரைக்கும் நோ நாமினேஷன், நோ லீகல் எவிடன்ஸ். லீகல் எவிடன்ஸ் கொடுத்துருந்தா நோ லிமிட்டு. இதுல வந்து நாமினேஷன் போட்டிருந்தா அதுவும் நோ லிமிட். அப்போ இவங்க எல்லாம் லீகல் எவிடன்ஸோ இல்லைன்னா நோ நாமினேஷனோ கேஸா இருந்தா 5 lakhs வரைக்கும் தான் இவங்க சாங்ஷன் பண்ண முடியும். 5 lakhsக்கு மேல ஏன் பண்ண முடியாதுன்னா நம்ம சக்சஸ் சர்டிஃபிகேட் வாங்கினாதான் செட்டில் பண்ண முடியும். அந்த மாதிரி சக்சஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா அந்த கிளைம் கேஸஸ் வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டரே வந்து சாங்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து ரூல் பிரகாரம் நம்ம வந்து அதை டிஓக்கு அனுப்பிச்சு பண்ணிக்கணும். ஹெட் போஸ்ட் மாஸ்டர் கிளைம் அந்த அக்கௌண்ட் அங்க இருந்ததுன்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அதை சாங்ஷன் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து டிஓ காமிச்சு தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நாமினேஷன் இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், நாமினேஷன் இல்லை அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணுன்றத இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ரிஜிஸ்டர் கேசஸா இருந்தா அந்த ஃபார்ம் 11 சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மை டூப்ளிகேட்ல சப்மிட் பண்ணணும், பாஸ்புக்கு சப்மிட் பண்ணணும், டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் தி டெபாசிட்டர் சப்மிட் பண்ணணும், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் தி கிளைமெண்ட் அவர் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும், ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் தி விட்னஸ் பை செல்ஃப் அட்டஸ்டட். விட்னஸோட ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி வாங்கணும். கிளைமெண்டோட ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி வாங்கணும். இதுல முக்கியமான ஒண்ணு, விட்னஸ் வந்து நேரா வரணும்னு இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க கையெழுத்து போட்டு அட்டஸ்ட் பண்ணியிருந்தா கிளைமெண்ட் மட்டும் வந்தா போதும், விட்னஸ் நேரா வரணும்னு நம்ம இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நோ நாமினேஷன் கேஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வாங்கணும்னா இதே தான், மேல சொன்ன அந்த 5 பாயிண்ட்டுமே அப்படியே தான். கிளைம் அப்ளிகேஷன் ஃபார்ம் 11 இன் டூப்ளிகேட்ல வாங்கணும், பாஸ்புக்கு, டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டரு, ஐடி ப்ரூஃப் ஆஃப் அண்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் தி கிளைமெண்ட் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி விட்னஸ் பை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிருக்கணும். அது இல்லாம 3 ஃபார்ம் எக்ஸ்ட்ரா வாங்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அஃபிடவிட் இன் ஃபார்ம் 13, லெட்டர் ஆஃப் டிஸ்க்ளைமர் இன் ஃபார்ம் 14, பாண்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி இன் ஃபார்ம் 15. இப்போ இந்த ரேட் எல்லாம் ரிவைஸ் ஆயிடுச்சு. மினிமம் அஃபிடவிட்டுக்கு 200 ரூபாய்க்கு பாண்ட் பேப்பர் வாங்கணும், லெட்டர் ஆஃப் டிஸ்க்ளைமருக்கும் அதுக்கும் 200 ரூபாய்க்கு வாங்கணும், இண்டெம்னிட்டி பாண்டுக்கு 500 ரூபாய்க்கு வாங்கணும். இல்லைன்னா இண்டெம்னிட்டி பாண்டு டைப் பண்ணிட்டு அதுல ஸ்பெஷல் அடிசிவ் ஸ்டாம்ப் 500 ரூபாய்க்கு வேல்யூக்கு ஒட்டணும். இது எல்லாமே வந்து நோ நாமினேஷன் கேஸ்க்கு வாங்கணும்.
அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் யார் கொடுக்கணும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, லெட்டர் ஆஃப் இண்டெம்னிட்டில வந்து யாரெல்லாம் சைன் பண்ணணும்னா கிளைமண்ட், சூரிட்டி, விட்னஸ். அது யார் நோட்டரி பப்ளிக் கிட்ட தான் கையெழுத்து வாங்கணும். ஓத் கமிஷன் கிட்ட வாங்கக்கூடாது. இண்டெம்னிட்டி பாண்ட் மட்டும் நோட்டரி பப்ளிக் கிட்ட தான் வாங்கணும். அஃபிடவிட் பாத்தீங்கன்னா ஆல் லீகல் இயர் இன்க்ளூடிங் கிளைமண்ட். இது வந்து நோட்டரி பப்ளிக்கோ இல்ல ஓத் கமிஷனர்கிட்டயோ வாங்கிக்கலாம். லெட்டர் ஆஃப் டிஸ்க்ளைமர் ஆன் அஃபிடவிட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் லீகல் இயர் எக்ஸ்க்ளூடிங் கிளைமண்ட். இது நோட்டரி பப்ளிக்கோ இல்ல ஓத் கமிஷனர்கிட்ட வாங்கலாம். ஆக மொத்தத்துல இந்த 3 டாக்குமெண்ட்ல இண்டெம்னிட்டி பாண்ட் மட்டும் நோட்டரி பப்ளிக் கிட்ட வாங்கணும். மிச்ச 2 டாக்குமெண்ட் எய்தர் நோட்டரி பப்ளிக் ஆர் ஓத் கமிஷனர் கிட்ட வாங்கிக்கலாம். இதுல வந்து எஸ்பி வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் மந்த் வரைக்கும் கொடுக்கணும். அப் டு ப்ரீவியஸ் மந்த் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். ஆர்டி வந்து பாத்தீங்கன்னா 11 மாசம் வரைக்கும் டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. 11 மாசம் டெபாசிட் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடணும். ஆனா 12 மாசத்துக்கு மேல கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகல, கட்டியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கிளைம் டேபிள் இருக்கு. அந்த டேபிள் பிரகாரம் நம்ம கிளைம் செட்டில் பண்ணணும். டிடி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் இயர்ஸுக்கு அந்த டிடக்ஷன் வந்து பண்ணாம கொடுக்கணும். இப்போ வந்து 2 இயர் டிடி 1 இயர் ஆயிருக்குதுன்னா அதுல லெஸ் 2% பண்ணுவோம் இல்லையா நார்மலா, அது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த 1 இயருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடணும். கம்ப்ளீட்டட் மந்த்துக்கு எஸ்பி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடணும். அந்த 2% டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது டிடி கேசஸ்க்கு. எம்ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரிசீடிங் மந்த்து. இதுல வந்து எம்ஐஎஸ் மந்த்தா எடுத்துக்கணும். எம்ஐஎஸ் எப்போ ஓபன் பண்ணாங்களோ அந்த மந்த் கணக்கு எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டட் மந்த் கணக்கா எடுத்துக்கூடாது. பிபிஎஃப் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ப்ரிசீடிங் மந்த் இன் விச் ரீஃபண்ட் இஸ் மேட். எந்த மாசம் இந்த மாசம் க்ளோஸ் பண்ணாங்கன்னா நம்ம போன மாசம் வரைக்கும் வட்டி கொடுக்கணும். சீனியர் சிட்டிசன் அப் டு டேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் டேபிள்ல போய் HIN TTM மெனுல போயிட்டு மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறமா தான் கிளைம் இது வந்து நம்ம செட்டில் பண்ணணும். எஸ்எஸ்ஏவும் அதே மாதிரி தான். டேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் அந்த ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு மேல போனோம்னா டேட் ஆஃப் டெத்துக்கு அப்புறம் எஸ்பி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். SCSSக்கும் SSAக்கு மட்டும் அது மாதிரி டேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் ஸ்கீம் இன்ட்ரெஸ்டும், அதுக்கு மேல போனதுக்கு வந்து எஸ்பி இன்ட்ரெஸ்டும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிளைம் வந்து இந்த மாதிரி எப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கீமுக்கும் உடனே க்ளோஸ் பண்ணிக்கலாமா, கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்றத பத்தி இங்க சொல்லியிருக்கோம். எஸ்பி பொறுத்த வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறது வந்து அந்த போன மாசம் வரைக்கும் நம்ம வட்டி கொடுத்துடணும். ஒருவேளை ஜாயிண்டா இருந்தா ஒரு ஜாயிண்ட் ஹோல்டர் இறந்துட்டாருன்னா இன்னொரு ஜாயிண்ட் ஹோல்டர் விருப்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், அவர் டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம வந்து அதை சிங்கிள் அக்கௌண்ட்டா மாத்திட்டு அவர் கன்வர்ஷன் பண்ணிட்டு ரிவைஸ்டு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு ரிவைஸ்டு AOF KYC டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு அக்கௌண்ட் மாடிஃபை பண்ணிட்டு அந்த டைப்பையும் வந்து ஜாயிண்ட்ன்றதை சிங்கிளா மாத்தி அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு கிளைம் போடணும்னு அவசியம் இல்லை. வெறும் லக்கஸ் லெட்டர் டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் தி ஒன் ஹோல்டர் கொடுத்தா போதும். ஆர்டி பாத்தீங்கன்னா ஆர்டி வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் கிளைமண்ட், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா மெச்சூரிட்டி வேல்யூ கொடுக்கணும். ஒருவேளை கம்மியா கட்டியிருந்தாங்களா அதுக்கு ப்ரொபோஷனேட்டா கொடுக்கணும். இல்ல நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னா கிளைமு அந்த கிளைமண்ட்டுக்கு ஃபேவரா சாங்ஷன் பண்ணிட்டு அந்த கிளைமை வச்சு அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வாங்கி ரிவைஸ்டு AOF வாங்கி KYC டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி அவருக்கு அந்த அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். கிளைமண்ட் நேமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் எம்ஐஎஸ் அதே மாதிரி தான். நம்ம வந்து எம்ஐஎஸ் மந்த் ப்ரீசீடிங் மந்த் வரைக்கும் கொடுக்கணும். ஒருவேளை இது அக்கௌண்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியாது, ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா அவரோட ஷேரை வரைக்கும் நம்ம வித்ரா பண்ணிட்டு சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு என்ன ஷேரோ அந்த ஷேரை அவர் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து SCSS வந்து
ஸ்பௌஸ் தான் வந்து நம்ம ஜாயிண்டா போட்டிருப்போம். அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஆனா நாமினியை வந்து ஸ்பௌஸா போட்டா சாங்ஷன் போட்டு அந்த நாமினி கண்டினியூ பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே அவரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா ஓபன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். ஸ்பௌஸ் வந்து ஜாயிண்டா ஓபன் பண்ணி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதை அலோவ் பண்ணலாம். இதுல முக்கியமானது சீனியர் சிட்டிசன் வந்து அந்த டேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு மேல போனதுக்கு பிஓ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதுதான் வந்து கொடுக்கணும். இப்போ ஸ்பௌஸ் வந்து இதுல என்ன கண்டிஷன், அக்கௌண்ட் வந்து ஸ்பௌஸ் கண்டினியூ பண்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க பேர்ல எந்த கணக்கும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து 60 வயசு வந்து மீட் ஆயிருக்கணும். அவங்களுக்கு வந்து 60 வயசு ஆயிருந்தா தான் ஓபன் பண்ண முடியும். அப்படி இல்லை அவங்களுக்கு 60 வயசு ஆகலைன்னா அவங்க கண்டினியூ பண்ண முடியாது, அக்கௌண்ட்டை க்ளோஸ் தான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஏ வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு கார்டியன் கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் டேபிள்ல போய் மாத்திட்டு டேட் ஆஃப் டெத் எல்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணி அதை கார்டியனுக்கு பேமெண்ட் பண்ணிட வேண்டியதுதான். நாமினி போட்டிருந்தாலும் சரி, நாமினேஷன் போடலனாலும் சரி, கார்டியனுக்கு தான் கிளைம் வந்து இதை செட்டில் பண்ணணும். இது கிளைமே கிடையாது, ஆக்சுவலா க்ளோசர் ஃபார்ம் வாங்கியே பண்ணிடலாம். கிளைம் தான் வாங்கணும்னு, கிளைம் பேப்பர்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எஸ்எஸ்ஏக்கு மட்டும். அதுக்கப்புறம் பிபிஎஃப்பும் கண்டினியூ பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். இன்ட்ரெஸ்ட் மட்டும் ப்ரீவியஸ் மந்த் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் கொடுக்கணும். கேவிபி வந்து அவர் வந்து நாமினி கண்டினியூ பண்றதுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜாயிண்டா இருந்தா ஒரு ஜாயிண்ட் ஹோல்டர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இன்னொருத்தர் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிங்கிள் அக்கௌண்ட்னா அவர் நாமினி போட்டிருந்தாருன்னா நாமினி வந்து இல்ல லீகல் இயரோ கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி வேல்யூ வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை எனக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2.5 வருஷத்துக்குள்ள இருந்ததுன்னா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டேபிள் பிரகாரம் என்ன இன்ட்ரெஸ்டோ அது வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்புறம் என்எஸ்சியும் அதே மாதிரி தான். ஜாயிண்டா இருந்தா சிங்கிளா கன்வெர்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்ல கிளைமெண்ட் கண்டினியூ பண்ண விரும்பலாம்னா வெறும் மெச்சூரிட்டி வரைக்கும் அவங்களுக்கு அவங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அலோவ் பண்ணலாம். இதுல முக்கியமா பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்ஏக்கு மட்டும்தான் நாமினேஷன் போட்டிருந்தாலும் சரி போடலனாலும் சரி கார்டியனுக்கு தான் பேமெண்ட் பண்ணணும். Amount shall be paid to the guardian after obtaining death certificate of minor and account closure form. கிளைமே கிடையாது இது. ஜஸ்ட் க்ளோசர் ஃபார்ம் வாங்கிக்கின்னு ஒரு லெட்டர் வாங்கிக்கின்னு டெத் சர்டிஃபிகேட் வாங்கின்னு அவருக்கு கார்டியனுக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். மிச்ச எல்லா ஸ்கீமுமே நாமினேஷன் போட்டிருந்தா நாமினிக்கு கொடுக்கணும். இப்போ நோ நாமினேஷன் போட்டிருந்தா வந்து கார்டியனுக்கு பேமெண்ட் பண்ணிடணும். இது வந்து மைனர் கிளைம் கேசஸ். இது எல்லாமே வந்து நம்ம இப்போ இது பார்த்தது மைனர் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க இறந்துட்டாங்கன்னா இந்த கேசஸ். என்ன எஸ்எஸ்ஏக்கு மட்டும் கார்டியனுக்கு பேமெண்ட் பண்ணிடணும். மற்ற ஸ்கீம்கெல்லாம் வந்து நாமினி போட்டிருந்தா நாமினி கொடுத்துடணும். நாமினி இல்லை அப்படின்னா கார்டியனுக்கு பேமெண்ட் பண்ணிடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்துங்க. இந்த இது நான் பிபிடி அப்புறம் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் ரெக்கன்சிலியேஷன் சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் நேம் ஆஃப் டெசிஸ்ட் டெபாசிட்டர். இப்போ வந்து நம்ம கிளைம் கொடுக்கும்போது நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்ல ஃபினாக்லாம் ஒரு பேர் இருக்கும், டெத் சர்டிஃபிகேட்ல ஒரு பேர் இருக்கும். டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அந்த கிளைமை நம்ம உடனே செட்டில் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இந்த ஃபார்மேட்ல அவங்க வேற ஏதாவது ப்ரூஃப், டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் வச்சிருக்காங்களா என்னன்றதை கிளைமெண்ட் கிட்ட வாங்கி இதை டிஓக்கு அனுப்பிச்சு
டிஓல இதை வந்து சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரெக்கன்சிலேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் கிளைமை செட்டில் பண்ணணும். நாமளே வந்து சாங்ஷனிங் அத்தாரிட்டி லிமிட் நம்மளுக்கு இருந்தாலும் கூட, எஸ்பிஎம்க்கோ இல்ல போஸ்ட் மாஸ்டருக்கோ இருந்தாலும் கூட, இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, டெபாசிட்டரோட நேம் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, அந்த ரெக்கன்சிலேஷன் சர்டிஃபிகேட் டிஓ காமிச்சு அது அப்ரூவல் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கிளைமை செட்டில் பண்ணணும். இதே மாதிரி நாமினி நேம் டிஃபரன்ஸா இருந்ததுன்னா என்ன பண்றது? அது பாத்தீங்கன்னா, இப்போ டெபாசிட் நேம் கரெக்டா இருக்கும் சில அக்கௌண்ட்ஸ்க்கு. சில கேசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாமினி நேம் வந்து நம்ம ரெக்கார்ட்லயும் கிளைம் பண்றப்போ அப்போ வந்து கொடுத்த ப்ரூஃப்லயும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கலாம், வேரி ஆயிருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கு, ரெக்கன்சிலேஷன் சர்டிபிகேட் இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் நேம் ஆஃப் நாமினின்ட்டு. அந்த ஃபார்மேட்ல ஏதாவது ஒரு கஸ்டட் ஆஃபீஸர் கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரூஃப் வாங்கி இதை நாமே செட்டில் பண்ணிக்கலாம். அதாவது இறந்து போனவரோட நேம்ல டிஃபரன்ஸ் இருந்தா டிஓல அப்ரூவல் வாங்கி பண்ணணும். வேற நாமினியோட நேம் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ரெக்கன்சிலேஷன் சர்டிபிகேட் யாராவது ஒரு கசட்டட் ஆஃபீஸர் கிட்ட வாங்கி நாமளே செட்டில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கிளைம் வந்து எந்த ஆபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்களோ அங்க இல்லாம வேற ஒரு ஆபீஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதை வாங்கி என்ன பண்ணணும், எஸ்பிஎம்ஓ பிபிஎம்ஓ பிஎம்ஓ யார் வாங்குறாங்களோ அவங்க அக்செப்ட் பண்ணணும். நான் வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அக்செப்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி விட்னஸ் எல்லாம் வாங்கி செக் பண்ணி அந்த கேசஸை வந்து கன்சர்ன்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சர்வீஸ் இன்சூர்ட் போஸ்ட்ல என்னைக்கு வாங்கணுமோ அன்னைக்கே அதை வந்து அனுப்பிச்சிடணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி எந்த அக்கௌண்ட் ஆஃபீஸ்ல அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கோ அந்த ஆஃபீஸ்க்கு சர்வீஸ் இன்சூர்ட் போஸ்ட்ல நம்ம அதை டிஸ்பேட்ச் பண்ணிடணும். வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, வேற ஆஃபீஸ்ல கொடுத்தா கூட நம்ம வாங்கி அனுப்பணும். அப்புறம் இந்த மாதிரி வந்து வேற ஆஃபீஸ்ல இருந்து வாங்கி கிளைம் நம்மளுக்கு இன்சூர்ட் போஸ்ட்ல வந்ததுன்னா எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் இருக்குதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்ப சொன்னோம் இல்லைங்களா, அவருக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த போஸ்ட் மாஸ்டர் ரிசீவ் பண்ணதும் அப்படின்னா அந்த டெபாசிட் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஃபினாக்கிள்ல பாஸ்புக்ல எல்லாம் கரெக்டா இருக்கா, நாமினேஷன் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, பேலன்ஸ் கரெக்டா இருக்கா, கோர்ட் ஆர்டரோ இல்ல டாக்ஸ் ஆர்டர் ஏதாவது இருக்கா, ஃப்ரீஸ்ல இருக்கா, பிளட்ஜ் இருக்கா, இல்ல அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நாமினியும் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம கிளைம் சாங்ஷன் பண்ணிடலாம். அப்புறம் அந்த சாங்ஷனிங் அத்தாரிட்டி கிளைம் சாங்ஷன் பண்ணும்போது எந்த இதெல்லாம் நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும், செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம வந்து ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னவோ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும். அப்புறம் விட்னஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி அதில் ஒரு கையெழுத்து இருக்கும் அந்த கிளைம் பேப்பர்ல, அதில் போடணும். ஐடி ப்ரூஃப்லையும் அதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணதெல்லாம் நம்ம செக் பண்ணணும், ஒரிஜினல் ப்ரூஃபோட வாங்கி செக் பண்ணணும். டெத் சர்டிஃபிகேட் ஒரிஜினலா கொடுக்கணும். ஒரிஜினல் கொடுக்கலன்னா நம்ம என்ன கம்பேர்டு வித் ஒரு வெரிஃபைடு அண்ட் கம்பேர்டு வித் ஒரிஜினல்னு ஒரிஜினலை பார்த்து நம்ம எழுதி சைன் பண்ணி அதில் சீல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அனக்ஷர் எல்லாம் வந்து அந்தந்த இப்போ அனக்ஷர்னா நம்ம என்ன நோ நாமினேஷன் கேஸஸ்க்கு சொன்னோம் இல்லைங்களா, அனக்ஷர் 3 அனக்ஷர் வாங்கணும்னு. அதில் வந்து இண்டம்னிட்டி வந்து நோட்டரி பப்ளிக் அட்டஸ்ட் பண்ணியிருக்காரா, அதில் மிச்சம் ரெண்டுத்தையும் வந்து நோட்டரி பண்ணியிருக்காரா இல்லை ஓத் கமிஷனர் பண்ணியிருக்காரா, அது மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணணும். பிளட்ஜி இருந்ததுன்னா பிளட்ஜி ரிலீஸ் ஆர்டரு அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்களா, அந்த லெட்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளைம் சாங்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஃபரன்ஸ் டு தி கிளைமெண்ட். கிளைமெண்ட்டுக்கு எப்படி என்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, இப்போ வந்து டெத் ஆஃப் தி லாஸ்ட் சர்வைவிங் நாமினி ஆர் தி சோல் நாமினி. இப்போ ஒரு மோர் தென் 1 நாமினி இருந்தாங்கன்னா, 3 நாமினி இருக்காங்க அப்படின்னா, முதல் 2 நாமினி இறந்துட்டாங்கன்னா லாஸ்டா இருக்கிற சர்வைவிங் நாமினிக்கு நம்ம ஃபேவரா செட்டில் பண்ணணும். இப்போ அந்த லாஸ்ட் நாமினி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த லீகல் ஏர் ஆஃப் தி லாஸ்ட் டெசிஸ் நாமினிக்கு தான் நம்ம செட்டில் பண்ணணும். ஆனா ஓல்டருக்கு லீகல் ஏர் ஆஃப் டெபாசிட்டருக்கு நம்ம செட்டில் பண்ணக்கூடாது. ஃபேவர் ஆஃப் லீகல் ஏர் ஆஃப் தி லாஸ்ட் டெசிஸ்டு நாமினிக்கு தான் நம்ம வந்து இந்த கிளைமை செட்டில் பண்ணணும். சரி, இந்த கேசஸ் இல்லாம நாமினேஷனும் போட்டிருக்கு, ஆனா ஒரு சக்சஷன் சர்டிஃபிகேட் வாங்கி இந்த நாமினி கிளைம் பண்றதுக்கு முன்னாடி
சக்சஷன் வாங்கிட்டு லீகல் லேயர் ஒருத்தர் வந்து கிளைம் பண்றாரு அப்படின்னா அந்த கிளைமை வந்து அந்த சக்சஷன் சர்டிஃபிகேட் யார் வாங்கியிருக்காரோ அவருக்கு ஃபேவரா தான் சாங்ஷன் பண்ணணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் ரெக்வயர்ட் டு கிவ் ப்ரீசிடென்ஸ் டு தி நாமினி ஓவரால் தி பர்சன்ஸ். பேமெண்ட் டு சச் நாமினி dissolves the post office from future liability in respect of deposit. However, if the legal heir prepared a case with legal evidence before sanctioning the claim in favor of nominee, claim shall be settled in favor of person holding legal evidence. Legal evidence யார் பேர்ல இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அவங்க பேர்ல தான் செட்டில் பண்ணணும். If legal heir claim the account before the nominee, நாமினிக்கு முன்னாடியே இவங்க கிளைம் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஃபேவரா தான் நம்ம செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம ஒரு பாயிண்ட்ஸா பார்க்கலாம். இப்போ எல்லா எஸ்பியுமே வந்து நாமினேஷன் போட்டிருந்தா எஸ்பிஎம்ஓ போஸ்ட் மாஸ்டரோ அவங்க தான் சாங்ஷனிங் அத்தாரிட்டி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி லிமிட் அவங்க சாங்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் ஸ்கீமா இருந்தா அது வந்து ஹெட் ஆஃபீஸ்ல தான் சாங்ஷன் போடணும். போஸ்ட் மாஸ்டர் வந்து கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டரோ இல்லை எஸ்பிஎம்ஓ வந்து செக் பண்ணி ஹெச்ஓ கமிச்சிடணும். ஹெச்ஓல தான் அந்த கிளைமை சாங்ஷன் பண்ணணும். யாரும் சப் ஆஃபீஸ்ல போடக்கூடாது. அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை பிஓ கிளைமா இருந்தா என்னன்னா பிஓ வந்து செக் பண்ணி அந்த பேப்பர்ஸ்க்கெல்லாம் ஏஓ கமிச்சிடணும். ஏஓ வந்து அந்த கிளைமை வெரிஃபை பண்ணி சாங்ஷன் பண்ணணும். இப்போ ஜாயிண்ட் நாமினியா இருக்காங்க. ஒரு சில சர்க்கம்டன்சல் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து கிளைம் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு நாமினிக்கு மட்டும் அவர் பேர்ல சாங்ஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லாமா கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். அது வந்து எக்ஸம்ஷன் சர்க்கம்டன்சஸ்ல வேற ஆல் நாமினிஸ் ஆர் நாட் இன் பொசிஷன் டு சப்மிட் கிளைம் ஆர் ஏபிள் டு அட்டெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாயிண்ட்லி, தே மே ஆத்தரைஸ் நாமினி டு claim or take payment and the claimant nominee may submit disclaimer from other nominees in form 14 of GSPR 2008 along with their KYC documents. In such case payment can be made to the claimant nominee. அப்ப இப்போ ஒரு 3 நாமினி இருக்காங்க, அதுல 2 பேர் வரல, அவங்க டிஸ்கிளைமர்ஸ் கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரி ஒரு நாமினிக்கு நீங்க ஃபேவரா கிளைம் செட்டில் பண்ணிடுங்கன்னா நம்ம அந்த சொன்ன மாதிரி அந்த ஃபார்ம் 14ல வாங்கிக்கின்னு கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு அந்த ஒரு யாரு ஒரு நாமினி சொல்றாங்களோ அந்த நாமினிக்கு ஃபேவரா செட்டில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்போ கிளைம் பண்ணும்போது பாஸ்புக்கு இல்ல, டெபாசிட் வந்து எடுத்துட்டு வரல, இல்ல தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு, அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிளைம் பேப்பர் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு சூப்பர்டென்ட் கிட்ட ஒரு ஆர்டர் வாங்கணும். இந்த மாதிரி வந்து கிளைம் பண்ணிருக்காங்க வித்தவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பாஸ்புக்னு. அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த கிளைம் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பர்டென்ட் ஒரு ஆர்டர் போடுவார். இந்த கிளைம் வந்து நீங்க சாங்ஷன் பண்ணிக்கலாம் வித்தவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பாஸ்புக்னு ஒரு ஆர்டர் போடுவாரு. அந்த ஆர்டர் வாங்கி வச்சு நம்ம வந்து கிளைம் செட்டில் பண்ணணும். அடுத்தது சர்டிபிகேட்டுக்கு அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிபிகேட் லாஸ்ட் ஆயிடுச்சாலும் அதே மாதிரி பண்ணலாம், பாஸ்புக்னாலும் அதே மாதிரி பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம சொல்லியிருக்கணும். ஆனா ஆர்டர் வந்து சூப்பர்டென்ட் கிட்ட வாங்கிக்கணும். இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, மற்ற கிளைம் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணோம் கரெக்டா இருக்குது, இதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கிளைம் வந்து வித்தவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பாஸ்புக் இல்லை வித்தவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டிபிகேட் வந்து செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஆர்டர் வாங்கிட்டு நம்ம கிளைம் வந்து செட்டில் பண்ணிடலாம். நம்மளா பண்ணிடக்கூடாது. பாஸ்புக்கோ சர்டிபிகேட்டோ கொடுக்கல கிளைம் அப்போ அப்படின்னா சூப்பர்டென்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு தான் நம்ம கிளைமை செட்டில் பண்ணணும், நாமளா பண்ணிடக்கூடாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நாமினேஷன் போட்டிருக்கோம் ரெக்கார்ட்ல எல்லாமே, ஆனா சிஸ்டத்துல ரிஜிஸ்டர் பண்ணல, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்ல எழுதியிருக்கு, ஆனா பை மிஸ்டேக்கா ஒமிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மிச்ச நாமினேஷன் எல்லாம் போட்டிருந்தது கரெக்டா இருந்தது. இப்பதான் நம்ம விட்னஸ் வாங்குறது இல்ல, பழைய கேசஸா இருந்தா விட்னஸ் வாங்கியிருக்கணும், பேர்லாம் எழுதி கரெக்டா எல்லாம் இருக்கு டீடைல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சூப்பர்டென்ட் கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து கிளைம் வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்போ வந்து நாமினேஷன் வந்து நோட் பண்ணிருக்காங்க, ஆனா அது வந்து நம்ம சிஸ்டத்துலயோ இல்ல நாமினேஷன் மேனுவலாவோ ரிஜிஸ்டர் பண்ணாம விட்டுட்டு இருக்கு, இப்ப கிளைமுக்கு வராங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி
இப்போ அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கிளைமை செட்டில் பண்ணலாம். ஆனா இதுக்கும் நம்ம சூப்பரண்டென்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான பாயிண்ட் இது ஒன்று, சாங்ஷனிங் லிமிட் சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ கிளைம் சப்போர்ட்டட் பை லீகல் எவிடன்ஸ் அப்படின்னா டைம் ஸ்கேல் எஸ்பிஎம் எல்ஹெச்ஜி அண்ட் HH2 சப்போஸ் ஆஃபீஸஸ்ல இருக்கிறவங்க வந்து அந்த லிமிட் வரைக்கும் தான் சாங்ஷன் பண்ண முடியும். இப்போ என்ன லிமிட்டு? இப்போ டைம் ஸ்கேலோ எல்ஹெச்ஜியோ இருந்தா 50,000 வரைக்கும் தான் சாங்ஷன் பண்ண முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா சூப்பரண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி HH2 போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 1 லட்சம் வரைக்கும் சாங்ஷன் லிமிட். அவர் அது வரைக்கும் தான் பண்ண முடியும். லீகல் எவிடன்ஸ் வாங்கிருந்தா மிச்சம் அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அந்த கேசஸ் எல்லாமே டிஓக்கு அனுப்பிச்சிடணும். அதேதான் மிச்சம் அதே மாதிரி மேல சொன்னதும் அதேதான். லீகல் எவிடன்ஸு நோ நாமினேஷன் எதுவுமே கொடுக்கலனாலுமே அந்த லிமிட் தான் ஃபாலோ பண்ணணும். மேல சொன்ன லிமிட் தான் ஃபாலோ பண்ணணும். டைம் ஸ்கேல் அண்ட் எல்ஹெச்ஜி வந்து அப் டு 50,000, அதுக்கு மேல போச்சுன்னா டிஓக்கு ஃபார்வர்ட் பண்ணிடணும். HH2 வந்து 1 lakh, அதுக்கு மேல போச்சுன்னா டிஓக்கு ஃபார்வர்ட் பண்ணிடணும். HH1 அப்படின்னா லீகல் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த HH1 போஸ்ட் ஆஃபீஸா இருந்தா இல்ல எம்டிஜியா இருந்தா இல்ல HO இல்ல ஜிபிஓவா இருந்தா அவங்க வித்தவுட் பர்மிஷன் டிஓல இருந்து என்ன லிமிட் இருந்தாலுமே பர்மிஷன் வாங்காம அவங்களே செட்டில் பண்ணிக்கலாம். ஆனா இது HH1 போஸ்ட் மாஸ்டருக்கு மட்டும்தான் பவர் இருக்கு, வேற யாருக்கும் இதுக்கு பவர் கிடையாது. அதாவது கிளைம் சப்போர்ட்டட் பை லீகல் எவிடன்ஸ் ஃபார் அக்கௌண்ட் ஆர் சர்டிபிகேட் ஸ்டாண்டிங் இன் போஸ்ட் ஆஃபீஸ், HH1 போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் எம்டிஜி HO ஜிபிஓ வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் எஸ்பிஎம்ஓ இல்ல போஸ்ட் மாஸ்டர் சீனியர் போஸ்ட் மாஸ்டர் இந்த கிளைமை வந்து சாங்ஷன் பண்ணிக்கலாம் லீகல் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தா. மற்றவங்க எல்லாம் வந்து அவங்க அந்த லிமிட்டுக்குள்ளதான் பண்ணணும். அந்த லிமிட்டுக்கு மேல இருந்ததுன்னா சூப்பரண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ கிளைம் ஃபார்ம் செப்பரேட் கிளைம் ஃபார்ம் எல்லாம் கிடையாது. அந்த ஃபார்ம் 11 தான், அதுவே தான் அப்ளிகேஷன் ஃபார் கிளைமு, அதுவே தான் சாங்ஷனு, அதுவே தான் அக்யூட்டன்ஸ் க்ளோசர் ஃபார்மும் அதுவே தான். 3 ஒர்க்கும் அதுலேயே தான் பண்ணணும். அதாவது கிளைம் வாங்குறது அந்த ஃபார்ம்ல தான் வாங்கணும். சாங்ஷனும் அதுல பின்னாடி பக்கம் மேல சாங்ஷன் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும், அஃபிஷியல் யூஸ்ன்னு சொல்லிட்டு அங்கதான் சாங்ஷன் பண்ணி நம்ம போஸ்ட் மாஸ்டரோ இல்லை எஸ்பிஎம்மோ கையெழுத்து போடணும். அதுக்கு அக்யூட்டன்ஸ் வாங்கணும். அதுல 2 காப்பி சொன்னேன் இல்லைங்களா டூப்ளிகேட்ல, அதுல ஒன்ன வந்து கிளைம் கேஸ் ஃபைல்ல வச்சிடணும், ஒன்ன வந்து க்ளோசர் வவுச்சரா பாஸ்புக்கையும் அதையும் வச்சு நம்ம ஆஸ் யூஸ்வல் வவுச்சரா கூட தச்சு எஸ்பிசிஓக்கு அனுப்பணும். செப்பரேட்டா கிளைம் க்ளோசர் ஃபார்ம் எதுவும் வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரிஜினல் வந்து நம்ம கொடுக்கல டெத் சர்டிஃபிகேட்னா நம்ம அந்த ஒரிஜினலை பார்த்து ஜெராக்ஸ்ல கம்பேர்ட் வித் ஒரிஜினல் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட்னு எழுதி சைன் பண்ணணும், நம்ம சீல் போட்டு சைன் போடணும். அதே மாதிரி நம்ம அந்த ஃபார்ம் 13, 14, 15 வந்து நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் வாங்கணும், அக்கார்டிங் டு தி கரண்ட் ஸ்டாம்ப் ஆக்ட் பை தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட். இது எங்க வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீஸ் ஃபார்ம்ஸ் மே பி எக்ஸிக்யூட்டட் எய்தர் ஃப்ரம் தி ஸ்டேட் where the claimants resides or from the state where the account stands opened. இப்போ கிளைமண்ட் வந்து வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிறாங்க, அக்கௌண்ட் வந்து வேற ஒரு மாநிலத்தில் இருக்குதுன்னா எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 ஸ்டேட்ல எங்க ஒன்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா வாங்கும்போது அவங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கு மாறுபடும் அந்த ஸ்டாம்ப் ஆக்ட் வேல்யூ, அந்த வேல்யூ பிரகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டு இருக்கு, கிளைம் பண்றாங்க ஆனா அக்கௌண்ட் வந்து சைலண்ட் ஆயிடுதுன்னா என்ன பண்ணணும்னா, கிளைம் வந்து சாங்ஷன் போட்டுடணும். அப்புறம் அந்த கிளைம் சாங்ஷனை வச்சு அக்கௌண்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு அந்த சாங்ஷன் மெமோ காப்பி எடுத்து அமிச்சு HOல ரிவைவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளைமை செட்டில் பண்ணணும். சாங்ஷன் அட்மிட் பண்ணிட்டு சாங்ஷன் கிளைமண்ட்டுக்கு ஃபேவரா இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ரிவைவல் பண்ணிக்கணும் அந்த காப்பியை வச்சு. வேற எதுவும் ரெக்வஸ்ட் லெட்டர்லாம் தேவையில்லை. வேணும்னா ஒன்னா கிளைமண்ட்டுக்கு தான் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சோ ஓப்பன் பண்ணியிருந்தாரு, நான் கிளைம் பண்றேன், அந்த அக்கௌண்ட் சைலண்டா இருக்குது, இந்த கிளைம் சாங்ஷன் பண்ணி அக்கௌண்ட் ரிவைவ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி
எழுதி வாங்கிக்கலாம். ஆனா தேவையில்லை, இருந்தாலும் கேட்டாங்கன்னா அது ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கூட வாங்கி வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு, அந்த கிளைம் எப்படி செட்டில் பண்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி வந்தா கேசஸ் pertaining ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் such as Lucana in rules etc. should not be disposed as a matter of course and all such cases should be referred to the directorate for orders. ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு, அந்த கிளைம் செட்டில் பண்ண முடியல, பிரச்சனை இருக்கு, மோர் தென் ஒன் கவுண்டர் கிளைம்னு சொல்லுவாங்க, அதை மோர் தென் ஒன் கிளைம் பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்து நமக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து டைரக்டரேட்ல ஆர்டர்ஸ் வாங்கி தான் நம்ம செட்டில் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட், கிளைமண்ட் நேம்ல அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது. இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, இப்போ கிளைம் போட்டதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்களா கிளைமண்ட், அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எந்தெந்த கேசஸ்க்கெல்லாம் பண்ணிக்கலாம்னா ஆர்டி, டிடி, சீனியர் சிட்டிசன் சர்டிபிகேட்டு, இதெல்லாம் வந்து அவங்க கிளைமண்ட் வந்து கண்டினியூ பண்றதுனா பண்ணிக்கலாம். ஆனா சாங்ஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன எழுதணும்னா, அந்த ரிஜிஸ்டர்ல இந்த மாதிரி கிளைமண்ட் வந்து கண்டினியூ தி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதி ரிமார்க் எழுதிடணும். பேமெண்ட் எதுவும் கொடுக்க மாட்டோம் இல்லையா, அதனால அந்த ரிமார்க் எழுதிக்கணும். ஆனா கிளைமண்ட் கிட்ட ரிவைஸ்டு ஏஓஎஃப், கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி அந்த சிப்பு இருந்தா பழைய சிப்பு அந்த சிப்பை மெர்ஜ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா புதுசா அவருக்கு ஒரு சிப்பு கிரியேட் பண்ணி அவர் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், சிப் மெர்ஜ் பண்ணிடணும். இது முக்கியமா, இது நிறைய பேர் பண்ண மாட்டேன்றாங்க, கண்டினியூ பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஆனா ப்ரொசீஜரா என்ன பண்ணணும்னா, நம்ம ரிவைஸ்டு ஏஓஎஃப் எல்லாம் வாங்கி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த கிளைம் இதோட வச்சு அந்த சாங்ஷன்ல ஒரு காப்பி அதில் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து கிளைம் சாங்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் கிளைமண்ட், அந்த கிளைமண்ட் கண்டினியூடி அக்கௌண்ட் அப்படின்னு ரிமார்க் எல்லாம் எழுதி அதெல்லாம் நம்ம அந்த ஏஓஎஃப்ல வைக்கணும். அதுக்கப்புறம் அப்பதான் வந்து நாளைக்கு எஸ்பிசிஓல அக்ஜெக்ஷன் போட மாட்டாங்க. எந்தெந்த அக்கௌண்ட் கண்டினியூ பண்ணலாம்னா ஆர்டி, டிடி, சீனியர் சிட்டிசன் அண்ட் சர்டிபிகேட் கேசஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணலாம். மிச்ச அக்கௌண்ட் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ண முடியாது, க்ளோஸ் தான் பண்ணிக்கணும். அப்புறம் கிளைம் ஆஃப் டெபாசிட்டர் பிகமிங் இன்சேன் ஆர் அதர்வைஸ் இன்கேபபிள் ஆஃப் மேனேஜிங் இஸ் அஃபேர்ஸ் அப்படின்னா, இப்போ இன்சேன் ஆயிடுறாங்க, பண்ண முடியல அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேசஸ் செட்டில் பண்ண சொல்றாங்க. நாமளா வந்து அந்த கிளைமை செட்டில் பண்ணக்கூடாது. காம்பிடென்ட் கோர்ட் ஆஃப் லா கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் செட்டில் பண்ணலாம். அந்த கேசஸ் எல்லாம் வந்து நம்ம ஹெட் போஸ்ட் மாஸ்டரா இருந்தா ஹெச்ஓ இருந்தா ஹெச்ஓ செட்டில் பண்ணிடலாம், இல்லைன்னா டிஓக்கு அனுப்பிச்சு செட்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிளைம் அக்கௌண்ட் ஸ்டாண்டிங் இன் தி நேம் ஆஃப் பர்சன் அன்இயர்ட் ஃபார் மோர் தென் 7 years. ஒருத்தர் வந்து 7 வருஷமா காணாம போயிடுறாரு, அவர் பேர்ல வீட்டுல இருந்து கிளைம் பண்றாங்க, எங்க வீட்டுல இந்த மாதிரி வந்து அவர் காணாம போயிட்டார், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா, அதுல வந்து என்ன சொல்றாங்க, எவிடன்ஸ் ஆக்ட் 107, 108 பிரகாரம் வந்து மிஸ்ஸிங் டெபாசிட்டர்னு வந்து எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணி கோர்ட்லயும் ஆர்டர் வாங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம செட்டில் பண்ணலாம். யாருக்கு ஃபேவரா அவங்க சொல்றாங்களோ அவங்களுக்கு செட்டில் பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட் வாங்கணும்னா, எஃப்ஐஆர், காப்பி ஆஃப் எஃப்ஐஆர் வாங்கணும், நான் ட்ரேசபிள் ரிப்போர்ட் இஷ்யூடு பை தி போலீஸ் அத்தாரிட்டி ஆர் சர்டிபிகேட் ஆஃப் லீகல் டெத் ஆர் பெர்சம்ஷன் ஆஃப் டெத் இஷ்யூடு பை கோர்ட், அதான் அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டு. அந்த கிளைமண்ட் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராவா வந்து இண்டெம்னிட்டி ஃபார்ம் வாங்க சொல்றாங்க. இது மூணுத்தையும் வாங்கிட்டா நம்ம வந்து கிளைம் செட்டில் பண்ணலாம். இது வந்து மோர் தென் 7 years மேல காணாம போயிருந்தா அந்த கேசஸ்க்கெல்லாம் வந்து செட்டில் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது இவ்வளவுதான் வந்து பாயிண்ட்ஸ். இது கொஞ்சம் அந்த லிமிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, நீங்க அதை ஷேர் பண்றேன், அப்புறம் நீங்க அதை படிச்சீங்கன்னா புரியும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் படிச்சோன்னா அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். எல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதுல. நான் வந்து ஒரு ஜென்ரலா சொல்லியிருக்கேன், ஆனா டீட்டெயில்டா இதுல இந்த டேபிள்ஸ்ல வந்து எந்தெந்த அக்கௌண்ட் கண்டினியூ பண்ணலாம், என்ன பண்ணலான்றது எல்லா ஸ்கீமுக்குமே வந்து கொடுத்துருக்கேன் டீட்டெயிலா. இந்த பிபிடியை நான் ஷேர் பண்ணி விடுறேன், அதுக்கப்புறமா நீங்க அதை ரிலீஸ்டா இருக்கும்போது படிச்சு பாருங்க. தலைவரே அவ்வளவுதான் தலைவரே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லலாம் தலைவரே. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஹலோ சதீஷ் வாங்க, அருப்புக்கோட்டை சதீஷ் வந்திருக்காரு பாருங்க. சொல்லுங்க சதீஷ். இல்ல சார், ஸ்டாம்ப் பேப்பர் 200 இப்ப ரிவைஸ் ஆயிடுச்சு 8/5/2024 பிரகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் மாத்திட்டாங்க. இண்டெம்னிட்டி பாண்ட் 500 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனா நமக்கு இன்னும்
ஆனா நமக்கு இன்னும் கம்யூனிகேட் பண்ணலையே சார். ஹலோ கம்யூனிகேட் ஆயிடுச்சா சார்? அஃபிடவிட் நம்ம அந்த டிஸ்க்ளைமர் வாங்குறோம் இல்லையா, அது வந்து 200 ரூபாய்க்கு வாங்க சொல்றாங்க. 200 ரூபாய். சரி சார் சரி. இப்போ 8/5 நாள்ல ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணாங்க சார். ஆனா நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எதுவும் கம்யூனிகேட் பண்ணாம தெரியல. பண்ணல, பட் ஆனா இப்போ ரேட் ரிவைஸ் ஆயிடுச்சு. சரி 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 சார். அதே மாதிரி கிளைம் பிரசன்ட் பண்றதுக்கு டைம் இருக்கா சார்? இப்போ ஒருத்தர் இறந்துடுறாரு. என்ன சார்? அவர் பையன் என்ன பண்றாருன்னா பாத்து க்ளோஸ் பண்றாரு சார். சார் கேக்கல, வாய்ஸ் பிரேக் ஆகுது எனக்கு. சரி சார், நான் அப்புறம் வேணா கேட்கிறேன் சார். அப்புறம் வேணா பேசுறேன் சார். கேளுங்க. இல்லைன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் சொல்றேன். சதீஷ், நீங்க சிவகுமாருக்கு மெசேஜ் போடுங்க சதீஷ். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். ஓகே சதீஷ், ஓகே, வெல்கம். ஓகே, தேங்க்யூ சிவகுமார். ஹலோ சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார். சார் இந்த 7 இயர்ஸ் கிளைம் வந்து டெபாசிட் மிஸ்ஸிங் சொல்றீங்களா சார்? 7 இயர் வந்து டெபாசிட். இப்போ இது வந்து ஆர்பிஎல்ஏ கட்டுறாரு, ஆர்பிஎல்ஏ கட்டிட்டு அவரும் மிஸ்ஸிங், அதுவும் பண்ணலாமா சார் அந்த மாதிரி? எல்லாத்துக்குமே அந்த 7 இயர்ஸ்க்கு மேல அதுக்கு ஒரு ரூலிங்ஸ் இருக்குது. ஆனா பிஎல்ஐக்கு மாறும், ப்ரொசீஜர் வேற இருக்கும். பட் எல்லாத்துக்குமே இந்த மோர் தென் 7 இயர்ன்றது இருக்கும். அது நம்ம பிஎல்ஐ ரூலிங்ஸ்ல, பிஓஎல்ஐ 2011 ரூல்ஸ்ல பாக்கணும். ஓ அப்படிங்களா? சரிங்க சார், தேங்க்யூ சார். ஆனா அது கொஞ்சம் ப்ரொசீஜர் வேற இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இதே மாதிரிதான் கோர்ட்ல வாங்கணும், எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும், அந்த மாதிரி பெர்செப்ஷன் ஆஃப் டெத், அதாவது இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கி தான் செட்டில் பண்ணணும். ஓகே, 4 இயர் மேல கட்டியிருக்காரு சார், எங்க பிஓல கட்டியிருக்காரு. ஆனா ஒரு ஆள் இல்ல. அவர் வந்து இப்ப அவங்க ஒய்ஃப் கட்டலாமா? ஆள் இல்லைன்னா நம்ம அதை அவர் ஆள் இல்ல, இந்த மாதிரி போலீஸ்ல நாட் ட்ரேசபிள் வாங்கணும், எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். கோர்ட்ல அதே மாதிரி இல்ல, அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் அவங்க யார் கிளைம் பண்றாங்களோ அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா செட்டில் பண்ணலாம். சரிங்க சார், ஓகே சார், தேங்க்யூ சிவகுமார். தேங்க்யூ எவரிவன். நம்ம அடுத்த பயணத்துல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். ஓகே.